இருக்குது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா KLV32EX330. இதுதான் அதனோட மாடல் நம்பர். இப்போ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டிவி வந்து ஆன் ஆயிடுது. பேக் லைட் மட்டும் எரியல. ஆடியோ எல்லாமே வந்து பக்காவாக வருது. இதுதான் என்னோட பிரச்சனை. இதில் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் லைட்டாகவே தெரியுது. இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து சோனி டிவி அப்படிங்கிறதுனால வந்து எரர் கோடுக்கு வந்து போகணும், 6 டைம் பிளிங்கிங்க்கு போகணும். பேக் லைட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இது பேக் லைட் கம்ப்ளைண்ட்க்கு போகலை, 6 டைம் பிளிங்கிங் ஆகலை. அதனால் இதில் வந்து டிரைவர் செக்ஷனில் தான் இஷ்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த டிரைவர் செக்ஷன் இஷ்யூ வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட பேக் டோர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இது அடாப்டர் டைப் மாடல். 19 வோல்ட் அடாப்டர் வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாவே பவர் சப்ளை எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரைவர் செக்ஷன் ஏரியாவில் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இது டிரைவர் செக்ஷனில் ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பின்னுக்கு மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ஜம்பர் அடிச்சு விட்டோம் அப்படின்னாவே அந்த 6 டைம் எரர் கோட் இருந்துச்சு அப்படின்னா கூட கிளியர் பண்ணலாம். இது வந்து எரர் கோடுக்கே போகலை, பேக் லைட்டுக்கு வந்து போகிற பேக் லைட் ஆன் ஆகலை, ப்ளஸ் வந்து எரர் கோடுக்கும் போகலை. இப்போ இதுதான் இதனோட பிரச்சனை. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து டைரெக்டாக வந்து பேக் லைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எரர் கோடுக்கு போகலை அப்படிங்கிறனால நம்ம டைரெக்டாக பேக் லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதனோட வோல்டேஜ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம அடாப்டர்லேருந்து வரக்கூடிய 19 வோல்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசினோட வோல்டேஜ் சார்ட் வந்து நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வோல்டேஜ் வரும், 9 வோல்ட் சம்திங் வரும். இந்த 9 வோல்ட் வந்து இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிருக்கு. இதுதான் பிரச்சனை. மற்ற வோல்டேஜ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வரும். 1 செகண்ட். இப்போ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இந்த ரெசிஸ்டருக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வர வேண்டிய வோல்டேஜ் வந்து எல்லாமே வந்து மிஸ் ஆகுது. இந்த ரெசிஸ்டர் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு வர வேண்டிய வோல்டேஜ் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வோல்ட் வந்து இங்கே எக்ஸாக்டாக வரணும். இங்கே வோல்டேஜ் வந்து எதுவுமே வந்து வரல. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேக் லைட் வந்து ஆன் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த வர ரெஜிஸ்டருக்கு இந்த சைடு வரக்கூடிய வோல்டேஜ் எடுத்து இந்த பிஎஃப்பில் அதாவது பின் நம்பர் 3க்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து லைன் கொடுத்துருக்கோம். இப்படி இந்த லைன் கொடுக்கறனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு பேக் லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கிறது. நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இதுக்காக நம்ம எடுத்தோன்னா பேக் லைட் மாற்றணும் அப்படின்னாலும் கம்பல்சரி வந்து இது டிரைவர் செக்ஷன் இஷ்யூ இருக்கிறனால பேக் லைட் வந்து ஆன் ஆகிறதில்ல. அதனால் நம்ம டிரைவர் போர்டு வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி டிரைவர் போர்டு நம்ம வைக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னாவே போகக்கூடிய வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக அந்த டிரைவ் ஐசிக்கு போச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும்.
தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.